ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் வந்துட்டு பயங்கர போல்டாக வந்திருக்காங்க. நம்ம வந்து பழைய மல்லியை வந்து பார்த்த மாதிரியே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். மல்லி வந்து ஃபஸ்ட்டு இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, போல்டாக எல்லாத்துக்குமே வந்து தைரியமாக துணிச்சலாக வந்து இறங்கி வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு சுடரை வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து காட்டுறாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி கட்டெரும்பு தேஞ்சு இதான மாரி வந்து, அந்த மாரி தான் வந்து அந்த கதையா தான் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா சுடருக்குமே வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்த தான் வந்து குடுக்க போறாங்க. சரி, ஓகே, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் இருந்துட்டு போல்ட்டா வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே எப்படியுமே வந்து கடத்தின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிகள் வந்து குடிக்கிறது, கும்மாள் அடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து அதே மாரி தான் வந்து அந்த இடத்துலயும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ரவுடிகள் வந்து. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீர் பாட்டில் வந்து உடைஞ்சு கிடக்கு. அந்த பீர் பாட்டில்ல உடைஞ்சு கிடக்கிறத வந்து எடுத்துட்டு வந்து ஒருத்தன் கழுத்துக்கு நேரா வந்து வச்சுக்கிட்டு, "டேய் அசைஞ்சீங்க குத்திருவேன், கொன்றுவேன், பொளந்துருவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டம் காட்டுறாங்க நம்ம சுடர் இருந்துட்டு. "அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்க தான் ஒத்திக்கோ ஒத்திக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீர் பாட்டில் வந்து உடஞ்சத வந்து எடுத்துட்டு அப்படியே ஆடுனீங்க, குத்திருவேன், கொலை பண்ணிருவேன் அப்படின்னலாம் வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கு வந்து அந்த ரவுடிங்க வந்து பயந்துட்டு, "ஐயோ! எங்கள வந்து ஒண்ணும் பண்ணிறாதீங்க மேடம், ஒண்ணும் பண்ணிறாதீங்க. நாங்க வந்து சும்மா தான் வந்து வந்தோம். எங்களுக்கு வந்து வயித்து பொழப்புக்காக தான் நாங்க வந்து பண்றோம். இது எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து பயந்துட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டு, லாஸ்ட்டா வந்து இந்த பிளாக் பெப்பர் வந்து போட்டு இறக்குனா வந்து ஸ்மெல் அப்படியே தானா அப்படி வருமே, அந்த மாரி வந்து அந்த பிளாக் பெப்பர் மாரி வந்து லாஸ்ட்டா வந்து அந்த எண்ணத்த எடுத்து கண்ல வந்து தூவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணு மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன மொளகாத்தூள்ன்னு கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது அந்த இடத்துல. அந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து தூவிட்டு அப்படியே பரபரப்பா வந்து விறுவிறுப்பா வந்து கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, அந்த இடத்துல இருந்து எப்படியோ வந்து தப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன வந்து எடுத்து இப்படி வந்து டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. டாக்டர் வந்து சும்மாவா இருக்காரு? டாக்டர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அவரு வந்து ஏற்கனவே வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தாரு தான். ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ வந்து இந்த திருட்டு நாய், மோப்ப நாய் வந்து ராஜேஸ்வரி வந்து மோப்பம் புடிச்சுட்டு அப்படியே அப்படி சுத்துவாங்க போல மோப்பம் பிடிக்கிறதுக்கு. எங்க யாரு குடும்பத்த வந்து கெடுக்கலாம்? யார வந்து எப்படி வந்து கெடுத்து விடலாம்? யாரு வந்து நம்ம வந்து வலைக்கு வந்து கொண்டு வரலாம்? யார் வந்து நமக்கு வந்து பணம் வந்து குடுப்பாங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அந்த மாரியான ஒரு மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்து திரியிறாங்க, அலையிறாங்க. சரி, ஓகே, அவங்க எப்படியாச்சும் வந்து இருந்துட்டு போட்டும். இப்போ வந்து கிடைச்ச துரும்ப வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெட்டியா வந்து பிடிச்சுக்கோங்க. நாளைக்கு வரைக்கும் வந்து கான்ட்ராக்ட் வந்து நாளைக்கு வரையுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து அவ வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவை. அந்த கதிரேசனுக்கும் வந்து அவ வந்து கண்டிப்பா வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அவள கடத்தினவள வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோங்கன்னு ரவுடிக்கு வந்து ஏற்கனவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நழுவ வந்து விட்டுட்டாங்க. கோட்ட வந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே வந்து மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசனும் வந்து ஒரு டீல் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதில வந்து ராஜேஸ்வரிக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு தகராறு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டேன். இந்த வேலையெல்லாம் வந்து அவளால தான் இருக்கும். சுடர் அக்கா வந்து ரேணுகா அக்காவ வந்து கடத்துனது வந்து அவ தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அடிச்சு சொல்றாங்க. அதே மாரி வந்து நம்ம கதிரேசனும் இருந்துட்டு கண்டிப்பா வந்து எனக்கு வந்து யாரு என்ன அப்படின்னெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிலம்மா. கண்டிப்பா வந்து யாரு பண்ணியிருந்தாலுமே வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லவும், இல்ல எனக்கு வந்து தேவையில்ல. நான் இந்த அப்பாவித்தனத ஏற்கனவே வந்து என் பொண்ணு வந்து போயிட்டா அப்படின்ற கோவத்தில எல்லார் மேலயும் வந்து கோவமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி மாரி வந்து நடந்துட்டுருந்தேன். ஆனா, இப்போ வந்து அதெல்லாமே வந்து விட்டுட்டு நான் வந்து சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டுருக்கேன். அத வந்து யாருமே வந்து என்ன வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து பண்ணிட்டாங்களே! இப்போ மறுபடியும் வந்து என் பொண்ண வந்து நான் வந்து கோட்ட விட்டுட்டேனே! ஐயோ! அம்மா அப்படி, இப்படி, அப்படி இப்படின்னு வந்து கதர்றாரு. நீ வந்து என்னதான் வந்து கதறினாலே வந்து உன் பொண்ணு வந்து என்ன ஓடி வந்துற போறாளா? கண்டிப்பா வந்து வரப்போறதில்ல. ஆனா வந்தாலுமே வந்து சும்மா இருக்க போறதில்ல. நம்ம சுடர் இருந்துட்டு எப்படியுமே வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்த எல்லாத்தையுமே வந்து லவுட்டிக்கிட்டு போறது தான் வந்து அவங்களுடைய பிளானு. அதே மாரி தான் அந்த பிளானுக்கு ஏத்தபடி வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதிரேசன் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கோடிக்கணக்கில எப்படி கோடிக்கணக்கில வந்து அவங்ககிட்ட வந்து காசு வந்து அள்ளுன்னு அள்ளலாம். அந்த மாரி வந்து அவன் வந்து புரட்டிட்டு இருக்கான், வாரிக்கிட்டு இருக்கான் காச. ஸோ அப்படி இருக்கும்போது அவன வந்து எப்படி வந்து சும்மா விடுறது? இந்த விஷயத்த மட்டும் நீ வந்து கரெக்ட்டா வந்து பக்காவா நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாரி வந்து முடிச்சுட்டன்னா, அவன்கிட்ட இருக்கிற கோடி பணத்த வந்து நம்ம வந்து அசால்ட்டா வந்து ஆட்டைய போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டரும் வந்து சுடருக்கு வந்து பயங்கரமா வந்து தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு. "ஓ! பணமா? கோடிக்கணக்குல, கோடிக்கணக்குல அப்பா! யப்பா!"
அப்படின்னும்போது எப்படி இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இந்த உலகமே வந்து பணத்துக்காக தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, யார் கூட வர்ற பொண்டாட்டி யாராக இருந்தாலுமே சரி, பணம் இருக்கா உங்ககிட்ட? நான் வந்து உன்னை வந்து மதிக்கிறேன். பணம் இல்லையா? நான் வந்து உன்னை மதிக்க மாட்டேன். அப்படின்ற காலகட்டத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ, அதனால் வந்து யாரு தான் வந்து பணம் இல்ல, அவங்ககிட்ட வந்து பணம் இல்ல, அவனுக்கு வந்து நல்ல மனசு இருக்கு, நல்ல குணம் இருக்கு, அவனை வந்து நம்ம வந்து மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து அப்பயெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஓ நெகட்டிவ், பிளட் பாசிட்டிவ் வந்து ரேரா கோடியில ஒருத்தருக்கு தான், லட்சத்தில ஒருத்தருக்கு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாரி வந்து இப்போ வந்து நல்ல குணம், நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறவங்கள மதிக்கிறவங்க வந்து அதே மாரி தான் அந்த கோடி கணக்கில வந்து ஒருத்தரா தான் வந்து மதிக்குவாங்களே தவிர, மத்தபடி வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில, ஏதோ ஒரு இது செயல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொய்ய சொல்றாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவையானதுக்கு வந்து வரணுன்றதுக்காக யாரையோ ஒருத்தர வந்து நம்ம வந்து யாரையோ வந்து ஏமாத்திட்டு இருக்கோம். அதுதான் வந்து உண்மையான விஷயமே தவிர, மத்தபடி வந்து வேற எந்த விஷயத்துக்காகவும் வந்து இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இல்ல. அதே மாரி வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சத வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நடக்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டும் வந்து உக்காந்துட்டு இருக்காதீங்க. அடுத்த நொடி நான் இத வந்து என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு சைலன்ட்டா வந்து போங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து தேவையான விஷயம். நான் வந்து எனக்கு வந்து இப்படி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அத நெனச்சு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரப்போதா? கண்டிப்பா வந்து வரப்போறதில்ல. அதே மாரி வந்து நான் வந்து ஃப்யூச்சர்ல இப்படியெல்லாம் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்தா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு திரைப்படம் மாரி வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கோங்க. அது ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிறது தான் நீங்க வந்து உங்களுடைய ஃப்யூச்சர். ஸோ நம்ம நெனைக்கிறது எல்லாமே வந்து நடக்க போறதில்ல. நம்ம நெனைக்காதது எல்லாமே வந்து நடந்துரும் போறதில்ல. ஸோ நீங்க வந்து என்ன இந்த மொமெண்ட்ல வந்து என்ன வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்றீங்களோ, என்ஜாய் பண்றீங்களோ, அது வந்து உங்களுக்கானது. நீங்க வந்து அத மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க. நீங்க வந்து வாழ்க்கையில எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து வரலாம். அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. நானும் இது ஒரு படத்துலேருந்து தான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, படம் பேர் வந்து மறந்துட்டேன். ஆஹா ம மிஸ்டர் ஹவுஸ்மேட் அந்த படத்தில தான் வந்து இத வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். அ அந்த படத்தில இல்ல. வேற ஏதோ ஒரு படத்தில அப்சர்வ் பண்ணேன். ஸோ நீங்க வந்து அந்த படத்த மிஸ்டர் ஹவுஸ்மேட் கூட வந்து சூப்பரா தான் இருக்கும். ஸோ போய் வந்து பாருங்க. நல்லாவே இருக்கு அந்த படம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை சி யூ டாட்டா. அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு நடிச்ச பன் பட்டர் ஜாம் அந்த படத்தில தான் வந்து மிக சூப்பரா அவரு எடுத்த முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவருடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து லைக் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருக்காரு. அந்த மாரியான ஒரு ஆக்டிங் வந்து ஜென்யூனா வந்து குடுத்துருக்காரு. அவருடைய ஒரிஜினாலிட்டிய வந்து அந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறக்கியிருக்காரு மிஸ்டர் ராஜு. ஸோ அந்த படத்த வந்து கண்டிப்பா வந்து போய் பாருங்க. நல்லாவே இருக்கு அந்த படம். அதுக்கு அதனுடைய கிளைமாக்ஸ் தான் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பை பை சி யூ டாட்டா.